சிம்மம்க்கு இந்த 2025 எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு? அவங்க எந்த மாதிரி தொழில் செய்யலாம்? ஏன்னா தொழில வச்சு தான் ஃபேமிலியே அமையும் அப்படின்னு சொல்லலாம் நம்ப. ஒருத்தர் நல்ல தொழில் பண்றாங்க, இல்ல நல்ல வேலையில இருக்காங்கன்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். இதே ரொம்ப கம்மியா இருக்காங்க, வருமானம் கம்மியா இருக்குங்கும்போது, அவங்களோட தேடல் அத நோக்கி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே என்னன்னா, புது வருஷம் பொறக்குதா? எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா? இல்ல நான் என் பிசினஸ்ல டபுள் மடங்கு சாதிச்சுருவேனா? என்னோட பண வரவு நல்லா இருக்குமா? ஸோ கரியர் என்ன பண்ணணும்? சிம்மம் 2025. சிம்மம் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் நல்லாயிருக்கும், அத்தாரிட்டி நல்லாயிருக்கும், அவங்க கிங் மாதிரி இருப்பாங்க. பட் நான் தான் கிங்குன்னு அவங்க நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இது ஜென்ரலாகவே அவங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இருந்தால் தான் அபூர்வம். ஓகேங்களா, பட் இந்த இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவங்கள வந்து எல்லா நேரத்துலையும் அவங்க அவங்க படுற கஷ்டம் பூரா இதனால தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் தான் கிங்கு பட் நான் மட்டும்தான் கிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. இல்லைனா வந்து அவங்க எப்போல்லாம் தன்மையாக இருக்காங்களோ அப்போல்லாம் க்ரோ ஆவாங்க, எப்போல்லாம் நான் தான் நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் டவுன்ஃபால் இருக்கும். இது வந்து பேசிக் கேரக்டர். இந்த வருஷம் அவங்க தொழில் பண்ணாமல் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போகிறதுலே வந்து அத்தாரிட்டியான பொசிஷனில் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருந்து அடுத்து பண்ண வேண்டிய பிஸ்னஸ்க்கு இல்லை ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க, இல்லை தன்னைத்தானே வந்து அவங்க வந்து செதுக்கிட்டு இருக்காங்கன்னா பெட்டர். ஓகேங்களா, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணலாம். பட் ஆனால் நான் சொன்ன இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நான் தான் என்னை விட்டு இல்லை, நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வந்துடக்கூடாது. ஆனால் வருமானா வரும் கண்டிப்பாக. இவங்களுக்கான நம்பர்ஸ் என்ன? இவங்க வந்து அதே தான் 1 2 4 7 வந்து ஒரு நல்ல பேர், இதெல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். 2 வந்து பெஸ்ட் பேரு, 4 வந்து பெஸ்ட் பேரு. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 16 இவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 16 என்ன பண்ணுவோம்னா 16 பெற்று பெருவாழ் வாழ்வோன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அது எல்லா நலனும் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னெல்லாம் பெஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து இவங்களை தன்மைப்படுத்துறதுக்கு உண்டான வேலையும் செய்யும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வச்சே வீட்டில் இதான் அமைப்பு இருக்கும் அப்படின்னு, இதே ராசி வச்சு உங்களால் சொல்லுமே. இப்போ சிம்மத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும், என்ன குறைபாடு இருக்கும், அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் சரி பண்ணிக்கணும்? சிம்மம்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஈஸ்ட் ஃபேஸிங்காக தான் அவங்க வீடு இருக்கும். ஓகேங்களா, அது ஒன்று. அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக வந்துடும். சில பேர் வந்து அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. பட் ஆனால் அவங்க போய் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு மண்டல அமைப்பாளர் இல்லைன்னா வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. பட் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதுவும் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா, அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இது வந்து நிச்சயமாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு நல்லா வரும். பட் எங்கே போனாலும் வந்து அந்த எண்ணம் வந்து நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், வராமல் இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு பார்ட்னர் செமையாக அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களை கன்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இவங்களவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்ட்னர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். ஸோ சப்போஸ் 4ல் அமையிறாங்க, நம்ம 4ல் அமையிறப்போ இவங்க தான் நீ தானே, ஆமாம் எனக்கு கீழே தான் நீ உட்காந்துன்றாங்க, நம்ம முடிச்சிருவாங்க போத் வேஸ். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து ஃப்ரெண்ட்லியாக செட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இவங்களை வந்து இவங்களோட ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சு இவங்க எப்போல்லாம் ஓவர் போர்ட் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அந்த அந்த கயிறு வந்து அவங்கள்ட்ட பார்ட்னர்கிட்ட இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் பாருங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த 31ல் பிறந்தவங்க கூட மேட்சிங்காக இருக்கலாமா? 31 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த 4ம் 22 தான் பெஸ்ட்டு. 31ம் அதோட வேலையை செய்யும். பட் ஆனால் பணத்துக்கு பற்றாக்குறை கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இந்த 31 வந்து அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1லேருந்து 100 வரைக்குமே நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்துப்போம். அதில் பெஸ்ட் நம்பர்ஸ் சில நம்பர்ஸ் இருக்குது, அதுக்குண்டானது இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு இந்த காம்பினேஷன் சொல்லுங்கள், நியூமரால் அஸ்ட்ராலஜி படி உங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பயப்படுவாங்கன்னு ஏதாவது சொல்லுங்கள். நான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இது கொடுக்குறேன். பொதுவாக இந்த குரு கேது இருந்தால் சாமியார் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு கேது வந்து நீங்கள் வந்து குரு கேதுனா அது பயப்படுவோம். கரெக்டுங்களா? ஸோ குரு கேது வந்து என்ன பண்ணுவோன்னா ஒன்று வந்து நமக்கு ஒவ்வாத திருமணம் பண்ணுறது. ஆனால் அதில் வந்து பெஸ்ட்டு வந்து லவ் மேரேஜ். ஸோ எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து குரு கேது ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த நேரத்தில் அந்த டோட்டல் குடும்பமும் வந்து அவங்க மேலே
அதாவது பொதுவா இந்த காம்பினேஷன் இருந்தால் திருமணத்துக்கே லேட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்மீக ஈடுபாடாயிடும். சில பேர் எனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டான்னு அந்த சாமியாரா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இந்த குரு கேது இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு திருமணம் அமையாது. அப்படி கிடையாது. இந்த குரு கேது இருக்கிறவங்க எதுலெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, ஒரு கதை, கவிதை, டைரக்ஷனு, இல்லைன்னா அனிமேஷனு, கற்பனையை காசாக்கிடணும். இல்லைன்னா வாழ்க்கையே சில சமயம் கற்பனை ஆகிடும். இவ்வளோதான் ஒரே லைனில் சொல்லணும்னா. ஸோ கற்பனையை காசாக்கிடணும். குருக்கேது இருக்குன்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஒன்று வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இமேஜினேஷனோட தான் அதை வந்து ப்ராடக்டாவோ சர்வீஸாவோ மாற்றி அதை வந்து காசாக்கிடணும். இந்த லைன் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். சப்போஸ் இது அவங்களுக்கு தெரியல, இந்த வித்தை தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த குருக்கேது வந்து நம்ம வந்து டிகிரி வச்சு பார்க்குறப்போ எப்போவுமே நம்ம குருக்கேதுன்னு தான் சொல்லுவோம், கேது குருன்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு கேதுக்கு ஒன்று இருக்கும், கேது குரு இருக்குன்னா சூப்பராக இருக்கும். அவங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கேது குரு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் சொல்றீங்க? 37, 73 அவ்வளோதான். ஓகேங்களா? 37னா நம்ம பயப்பட்டே இருப்போம், எது வந்தாலும் நம்ம அப்படியே எடுத்துப்போம். கரெக்டுங்களா? அவர் அந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் நம்ம அப்படியே தான் சொல்லுவோம். பட் அந்த டிகிரி வைஸ் நீங்கள் எடுக்கிறப்போ, இல்லைனா வந்து அது வேற ஆங்கிளில் வந்து அது மீட் பண்ணுறப்போ, அது கேது குருன்னு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு, இல்லை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக அது பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி பெரிய லெவலுக்கு போகிறது எல்லாமே இங்கே அமையும். பட் நிறைய நேரம் நம்ம எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோங்கன்னா, இது பார்த்தோன்னே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து முடிவு எடுத்துரும். கரெக்டுங்களா? பட் நீங்கள் பார்க்குற 10 பேரில் 10 பேருமே அதே மாதிரி சஃபர் பண்ணவங்கன்னா கிடையாது, அதை மீறியும் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கேது குருவோ எதுவோ அது இருந்துட்டு போது, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அது வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி இல்லை வந்து அவங்க வந்து தன்னைத்தானே வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம வடிவேல் மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அக்செப்டன்ஸ் இல்லைன்னா வந்து தன்னை மாற்றிக்கிறது. ஒன்று, நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்கோ அதை மாற்ற ட்ரை பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் இல்லாதப்ப நம்ம மாறிக்கணும். ஸோ இந்த படிப்படியாக இது ஈஸியானா ஈஸி கிடையாது, ஆனால் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து குழந்தை டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்தாங்க. பட் 40-45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பேசுகிறாங்க, கன்சல்டிங் வராங்க, எல்லாமே நம்ம வந்து சொல்கிறோம். அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டே இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும். ஓகேங்களா? அடுத்த ஒரு நாளில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறோன்னு போகிறாங்க. அந்த அடாப்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடாப்ட் பண்ணால் என்னென்ன பண்ணணும், லீகலாக என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் ஒன் பண்ணுறாங்க. நம்ம வந்து பேரண்டிங் எப்படி பண்ணணும்னு ஒன்று, இதுக்கு கோர்ஸ் போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், என்ன மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும், அந்த வரப்போகிற பொண்ணுக்கோ பையனுக்கோ எப்படி வந்து பிற்காலத்தில் வந்து நல்லது கெட்டது வரும், அதை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும். பியூட்டிஃபுல்லாக வந்து 6-8 மந்த்ஸில் வந்து ரெடி ஆகிட்டு அவங்க அவங்க வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதை நீங்கள் வந்து டைம்னு சொல்லலாம், இல்லை அவங்களோட ப்ரிப்ரேஷன் சொல்லலாம், அக்செப்டன்ஸ் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இப்போ சூப்பராக இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்கணும். இது வந்து அவங்க குடுப்பனையில் நம்ம வந்து பார்க்கறது ஒரு இது, அது வந்து அப்படி பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். இது கிடைச்சிருக்கு, இதில் எனக்கு லெமன் கிடைச்சிருக்குன்னா லெமனேட் பண்ணுவேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சுக்கணும். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் செய்யறதுக்கு கஷ்டம். பட் பண்ண முடியுமானா பண்ண முடியும், படிப்படியாக பண்ணணும். ஸோ எனக்கே ஆச்சரியம். ஸோ நம்ம அதை பண்ணுவோமானா கிடையாது. இப்போது நம்ம இங்கே பேசுகிறனால நம்ம ஒரு 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 கோட் கூட பார்த்தேன், மீடியாவில் வரனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு நடந்துடுது அப்படின்னா கிடையாது. ஆப்வியஸாக எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை சில பேருக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது எல்லாமே எப்படின்னா உங்களோட பார்ட்னர் எப்படி அமைகிறாங்க ஃபஸ்ட்டு. நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் பார்ட்னர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை, முக்கால்வாசி பிரச்சனை தீந்துடும். அடுத்து வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா அதுவும் வந்து தீந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களை சுற்றி
அடுத்த சர்க்கிள் இருக்காங்கன்னா இந்த 3மே அமைஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர் தான். நீங்கள் எப்படினாலும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஆப்வியஸாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.